வணக்கம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ராமர், லக்ஷ்மணன், சீதை மூவரும் வந்து சேர்ந்தபோது ராமர் சுதீக்ஷ்ணர் கூறிய அடையாளங்களை வைத்து பார்த்தால் இதுதான் அகஸ்தியருடைய இளைய சகோதரரின் ஆசிரமம் உள்ள இடமாக இருக்கும் என்று தோன்றுகிறது என்று லக்ஷ்மணனிடம் கூறினார். இப்படி கூறிய ராமர் மேலும் லக்ஷ்மணனை பார்த்து பேசினார். முன்பு வதாபி, இல்வலன் என்ற 2 அரக்க சகோதரர்கள் இருந்தார்கள். தான் நடத்துகிற சதங்குக்கு வந்து விருந்து உண்ண வேண்டும் என்று கூறி அந்தணர்களை இல்வலன் தன்னுடைய இடத்துக்கு அழைப்பான். அவர் படைக்கும் விருந்தில் ஒரு விபரீதம் நடக்கும். அவருடைய சகோதரன் வதாபி கண்ட துண்டமாக வெட்டப்பட்டு உணவுடன் அவன் உடல் பாகங்கள் கலக்கப்பட்டிருக்கும். இல்வலனால் அழைக்கப்பட்ட அந்தணர்கள் விருந்துண்ட பிறகு அவர் உரத்த குரலில் வதாபி வெளியே வா என்று குரல் கொடுப்பார். இந்த குரலை கேட்டவுடன் விருந்துண்ட அந்தணரின் வயிற்றை கிழித்து கொண்டு வதாபி வெளியே வருவார். இப்படி தங்களுடைய மாயசக்தியை பயன்படுத்தி இந்த அரக்க சகோதரர்கள் பல அந்தணர்களை தொடர்ந்து கொன்று கொண்டிருந்தார்கள். அப்போது தேவர்களின் விருப்பத்துக்கிணங்க அகஸ்தியர் இவ்வளவனின் அழைப்பை ஏற்றார். அவர் வழக்கம் போல் வதாபியை உணவிலே கலந்து விருந்து படைக்க அதை அகஸ்தியர் உண்டார். இவ்வளவனும் வழக்கம் போல் வதாபி வெளியே வா என்று கூறினார். மீண்டும் மீண்டும் அவர் கூவி அழைத்ததும் வழக்கத்துக்கு மாறாக வதாபி வெளியே வரவில்லை. அகஸ்தியர் வதாபி என்னால் ஜீர்ணம் செய்யப்பட்டார், என்னால் யமன் உலகம் அனுப்பப்பட்டார், அவரை திரும்பி அழைக்க உன்னால் இயலாது என்று சிரித்து கொண்டே கூறினார். இல்வளவன் அகஸ்தியரை தாக்க முற்பட்டார். அனல் கக்கும் விழி கொண்ட அகஸ்தியர் அவரை நோக்கினார். அவன் வீழ்ந்தான். அப்படிப்பட்ட செயலை செய்து அகஸ்திய முனிவரின் சகோதரருடைய ஆசிரமத்தை தான் நாம் இப்போது நெருங்க இருக்கிறோம். இப்படி ராமர் லக்ஷ்மணனுக்கு அகஸ்தியர் பற்றிய விவரங்களை கூறிக்கொண்டிருந்த போதே சூரியன் அஸ்தமமானார். அகஸ்தியரின் இளைய சகோதரர் இவர்களை கண்டு வரவேற்று உபசரித்தார். அன்று இரவே அங்கே கழித்த ராமர், லக்ஷ்மணன், சீதை ஆகிய மூவரும் அடுத்த நாள் காலையில் அந்த முனிவரிடம் விடைபெற்று அகஸ்தியர் ஆசிரமம் செல்வதற்காக மீண்டும் புறப்பட்டார்கள். வேள்வி தீ மூட்டப்பட்டதற்கான அறிகுறிகளும் வேள்வி தீயிலிருந்து புறப்பட்ட புகையும் காணப்பட்ட இடத்தை அவர்கள் நெருங்கிய போது ராமர் அகஸ்தியரின் ஆசிரமத்துக்கு சமீபமாக தாங்கள் வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்தார். லக்ஷ்மணா, இங்கேதான் அகஸ்தியரின் ஆசிரமம் இருக்க வேண்டும். தன்னுடைய தவ வலிமையால் மரணத்தையே வென்றவர் அவர். மக்களுக்கு நல்லது செய்வதற்காக அரக்கர் பயத்தை அறவே ஒழித்து இந்த தென்பகுதியை பாதுகாப்பு நிறைந்த இடமாக மாற்றியது அகஸ்தியர்தான். கொடுமை நினைப்பவர்களால் பாதிக்கப்பட முடியாத பகுதி என்று இவரால் தென்பகுதி பெயர் பெற்று விளங்குகிறது. இவருடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்து விந்திய மலை சூரியனின் பாதையை மறைக்கும் அளவுக்கு வளராமல் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. தேவர்களும் கந்தவர்களும் சித்தர்களும் மாபெரும் முனிவர்களும் இங்கே அகஸ்தியரை வணங்குவதற்காக காத்திருக்கிறார்கள். பொய் பேசுகிறவர், கொடுமை செய்பவர், தீய எண்ணம் கொண்டவர், பாவம் நோக்கம் கூடியவர் ஆகியோர் இங்கே வாழ முடியாதபடி அகஸ்தியரின் ஒளி இங்கே பரவி வீசுகிறது. முக்தி அடைகிற முனிவர்கள் வானத்திலிருந்து வருகிற ரதங்களில் ஏறி மேலுலகம் செல்வது இங்கிருந்துதான். நாமும் அவரை வணங்கி ஆசை பெறுவோம். நாம் மூவரும் இங்கே வந்திருக்கிற விவரத்தை அவருடைய ஆசிரமத்தில் தெரிவிப்பாயாக. இவ்வாறு ராமர் கூறியவுடன் லக்ஷ்மணன் அந்த ஆசிரமத்தை நெருங்கி அங்கே இருந்த அகஸ்தியரின் சீடரின் ஒருவரிடம், தசரதர் என்ற ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவருடைய மூத்த மகன் ராமர், அவரும் அவருடைய இளைய சகோதரராகிய லக்ஷ்மணன் என்ற பெயர் கொண்ட நானும் ராமருடைய மனைவி சீதையும் வந்திருக்கிறோம். அகஸ்திய முனிவரை கண்டு ஆசி பெற விரும்புகிறோம் என்று கூறினார். அகஸ்தியரின் சீடர் ஆசிரமத்துள் சென்று இந்த தகவலை முனிவரிடம் தெரிவித்தார். அப்போது அகஸ்தியர், ராமரை பார்க்கும் நேரம் வரும் என்று நானும் அவளோடு பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அவர்கள் நேராக உள்ளே வந்திருக்க வேண்டியதுதானே, ஏன் அவர்களை காக்க வைத்தாய் என்று கூற அவருடைய சீடர் இத்தகவலை ராமர் முதலாளோரிடம் தெரிவிக்க அவர்கள் மூவரும் ஆசிரமத்தினுள் நுழைந்தார்கள். அங்கே பிரம்மா, சிவன், விஷ்ணு, இந்திரன், சூரியன், சந்திரன், குபேரன், வாயு, வண்ணன், காயத்ரி, வாசுகி, கருடன், கார்த்திகேயன், தர்ம தேவதை ஆகியோருக்காக வென்று தனித்தனியே நிர்ணயிக்கப்பட்டிருந்த இடங்களை ராமர் கண்டார். அப்போது அகஸ்திய முனிவர் தங்களை நோக்கி வருவதை கண்ட ராமர் லக்ஷ்மணனிடம், தவங்களுக்கான சிறப்பிடம் இது, அதோ அகஸ்தியர் வருகிறார் என்று கூற மூவரும் அவர் காலில் விழுந்து வணங்கினார்கள். அவர்களையெல்லாம் அன்போடு வரவேற்ற முனிவர் அவர்களை அமர சொல்லி அக்னியில் ஓமம் செய்து அவர்களுக்கு உணவு படைத்தார். பின்னர் ராமரை பார்த்து அகஸ்தியர், துறவரத்தை மேற்கொண்டுள்ள முனிவன் அக்னிக்கு சேர வேண்டியதை அழித்துவிட்டு விருந்தாளியை உபசரித்து உணவு படைக்க வேண்டும். அனைத்துலகின் தலைவனும் தர்மத்தின் பாதையிலிருந்து தவறாதவனும் பெரிய வீரனும் எல்லா விதத்திலும் மரியாதைக்கு உகந்தவனும் ஆகிய நீ எனக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறாய். உன்னை உபசரிப்பது என் கடமை என்று கூறினார். பழங்கள், கிழங்குகள் ஆகியவற்றை விருந்தாக படைத்த பிறகு அகஸ்தியர் ராமரிடம் ஒரு வில், அம்பு, ஒரு கத்தி ஆகியவற்றை கொடுத்துவிட்டு அவை பற்றின விவரங்களை கூறினார். பொன்னாலும் ரத்னத்தாலும் அலங்கரிக்கப்பட்டு விளங்குகிற இந்த வில் விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்டது. தெய்வத்தன்மை கொண்ட இது விஷ்ணுவினுடையது. இந்த 2 அம்புர தூணிகள் இந்திரனால் கொடுக்கப்பட்டவை. நெருப்புக்கு நிகரான பானங்கள் நிறைந்தவை. எடுக்க எடுக்க இவற்றிலிருந்து பானங்கள் வந்து கொண்டே இருக்கும்.
தீர்ந்து போகாது. இந்த அம்பு சூரியனுக்கு நிகரானது. பிரம்மனால் கொடுக்கப்பட்ட இது என்றுமே தோல்வியை சந்திக்காது. தெய்வ சக்தி பொருந்திய கத்தி இந்த தங்கத்தினாலான உரையில் இருக்கிறது. ராமா விஷ்ணு பகவான் முன்னோர் சமயம் அசுரர்களை போரில் வென்றபோது இந்த வில்லை தான் பயன்படுத்தினார். அந்த வில் 2 அம்புர தூணிகள், இந்த பானம், இந்த கத்தி ஆகியவற்றை இந்திரன் எவ்வாறு வஜ்ராயுதத்தை கையில் ஏந்தி கொண்டாரோ அவ்வாறே என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வாயாக. இப்படி அகஸ்தியர் அன்புடன் கொடுத்த ஆயுதங்களை எல்லாம் ராமர் பெற்றுக்கொண்டார். அதன் பின்னர் ராமா, நீயும் லக்ஷ்மணனும் சீதையும் இங்கு வந்தது பற்றி நான் மிகவும் மனநிறைவு பெறுகிறேன் என்று கூறி மேலும் தொடர்ந்தார். சீதையின் முகத்தை பார்த்தால் அவள் களைத்திருப்பது நன்றாக தெரிகிறது. கணவனிடம் கொண்ட அன்பின் காரணமாக கொடுமைகள் நிறைந்த வனத்துக்கு அவள் வந்திருக்கிறாள். என்ன செய்தால் அவள் மனதுக்கு திருப்தி ஏற்படும் என்று அறிந்து அதை செய்வாயாக. உன்னோடு அவள் காட்டுக்கு வந்திருப்பது சாதாரண காரியம் அல்ல. ஒரு மனிதன் நன்றாக இருக்கும்போது அவனிடம் அன்பு காட்டுவதும் அவனுக்கு சோதனை வரும்போது அவனை விட்டு விலகுவதும் ஜீவராசிகளின் சிருஷ்டி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே பெண்களின் இயற்கையாக இருந்து வருகிறது. பெண்கள் மின்னலை போல கன நேரத்தில் மாறும் தன்மை கொண்டவர்கள், ஆயுதங்களைப் போல் கூர்மையானவர்கள், கழுகை போலவும் சூறக்காற்றை போலவும் வேகமுடையவர்கள். ஆனால் உன் மனைவியாகிய சீதையோ இந்த குறைகளுக்கெல்லாம் அப்பால் பட்டவள், போற்ற தகுந்தவள், அருந்ததி போல் தெய்வீக தன்மை நிறைந்த பெண்களுக்கு நிகரானவள். நீயும் லக்ஷ்மணனும் சீதையும் வந்ததனால் இந்த இடம் அழகு செய்யப்பட்டதாகிறது. ராமர் 2 கை கூப்பி நின்று முனிவரை பார்த்து, உங்களுடைய ஆசையை பெற்ற நாங்கள் மூவரும் பெரும் அதிர்ஷ்டசாலிகள். இந்த வனத்தில் நாங்கள் எங்கு தங்கலாம் என்பதை நீங்களே எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார். அகஸ்தியர், இங்கிருந்து 2 யோசனை தூரத்தில் பஞ்சவடி என்ற இடம் இருக்கிறது. அங்கு சென்று ஒரு ஆசிரமமும் அமைத்து கொண்டு நீங்கள் மூவரும் அங்கேயே இருக்கலாம். உன் தந்தையின் கட்டளை ஏற்று நீ காட்டுக்கு வந்த விஷயமும் அது தொடர்பான மற்ற விவரங்களையும் நான் அறிவேன். உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற இடம் பஞ்சவடிதான் என்று கூறினார். முனிவர் இவ்வாறு கூறிய பிறகு அவர்கள் மூவரும் அவரை வணங்கி விடை பெற்று அங்கிருந்து அவர் கூறிய வழியை பின்பற்றி பஞ்சவடியை நோக்கி நடந்தார்கள். பஞ்சவடிக்கு ராமர், லக்ஷ்மணன், சீதை ஆகியோர் செல்லும் போது போகிற வழியில் பெரும் உருவை கொண்டதும் அளவிலா சக்தி படைத்ததுமான ஒரு கழுகை அவர்கள் கண்டார்கள். அந்த கழுகின் தோற்றத்தை கண்டு ஓர் அரக்கனை தாங்கள் காண்பதாகவே அவர்கள் நினைத்தார்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.